டெய்லி ஹாரோஸ்கோப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன் 2024 தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனுசு ராசி, உங்க ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல ரிஷபராசியில் இருக்காங்க. கூட சூரியன் புதன் சுக்கிரன் இருக்காங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி கும்பராசியில் இருக்காரு. 4ஆம் இடத்துல ராகு மீன ராசியில சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் மேஷ ராசியில் இருக்காங்க. 10ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. இதுதான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி கொண்டாட கிரக நிலைகள். ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். ஜூன் மாதம் 15ஆம் தேதி புதனும் சூரியனும் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வந்துருவாங்க, மிதுன ராசிக்கு வந்துருவாங்க. ஜூன் மாதம் 29ஆம் தேதி புதன் 8ஆம் இடத்துக்கு வந்துருவாங்க, கடகராசிக்கு வந்துடுவார். இந்த மாதம் தனுசு ராசி நேயர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், என்ன பண்ணணும், நீங்க என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா, சாதகமா பாதகமா, நன்மையா தீமையா, எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். தனுசு ராசி காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசி தனுசு ராசி. உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்காருங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரனோட வீட்டுல இருக்காரு, கூட சுக்கிரனோட சேர்ந்து இருக்காரு. இந்த மாதம் நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும். கவலையப்பட வேண்டாம். வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த மாதம் வேலை கிடைச்சிடும். சுப கடன் ஏற்படும். சுப விஷயங்களுக்காக கடன் வாங்க போறீங்க, நல்லது செய்யறதுக்காக கடன் வாங்க போறீங்க, நல்ல விஷயங்களுக்காக கடன் வாங்க போறீங்க. அதுல சந்தேகமே கிடையாது. பெரிய பாதிப்பு உங்களுக்கு இருக்கவே இருக்காது, சரிங்களா? ஏன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்காரு, அவர் சுக்கிரனோட வீட்டுல இருக்காரு. அதனால பெருசா பயந்துக்க வேண்டிய நீங்க அவசியமே கிடையாது. பயப்படாதீங்க, சரிங்களா? 3ஆம் இடத்துல உங்களுக்கு சனி இருக்காரு. தன்னம்பிக்கையோட செயல்படுங்க, முயற்சி பண்ணுங்க. முயற்சியெல்லாம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிடும். உங்களுக்கு உதவி கிடைக்கும், அடுத்தவங்களுக்கு உதவி கிடைக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது. தம்பி தங்கச்சியோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். கம்யூனிகேஷன் ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க, கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல இருக்கவங்க, இந்த மாதிரி தகவல் தொடர்பு துறையில இருக்கவங்க, உங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதம், சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு நல்லதான் நடக்க போகுது. இந்த மாதம் நினைச்சது நடக்கும், தொட்டது தொடங்கும். தனுசு ராசி நேயர்கள் நீங்க கவலைப்பட வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா நடக்க போகுது. 4ஆம் இடத்துல இருக்க ராகு வீடு வாகனம், சொத்து சேர்க்கை, நிலம் வாங்குறது, பூமி வாங்குறது, இடத்த வாங்கி போடுறது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போறாரு. கடனுடனே வாங்கியாச்சு ஏதோ நீங்க நல்லது பண்ண போறீங்க. உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, சரிங்களா? அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற ராசி இந்த தனுசு ராசி. பொதுவாக தனுசு ராசி நேயர்கள் ஏமாளியா இருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. உங்களுக்கு இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு தூக்கி கொடுப்பீங்க. அந்த மாதிரி ஒரு 12 ராசியில அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ராசி இந்த ஒரே ராசி தனுசு ராசி தான், சரிங்களா? மற்ற ராசிக்கு நல்ல குணங்கள் இருக்கும், ஆனா தனுசு ராசின்னு ஸ்பெஷலா சொல்லலாம். இப்ப 4ஆம் இடத்துல இருக்க ராகு அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், கவனமா இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. நீங்க நினைச்ச எல்லாமே உங்களுக்கு நடந்துடும், சரிங்களா? சுப விஷயங்களுக்காக, சுபகாரியங்களுக்காக நீங்க முதலீடு போட போறீங்க. சொந்த தொழில் பண்றதுக்காக முதலீடு போட போறீங்க. நல்ல வேலை கிடைக்க போகுது, வேலையில இடமாற்றம் கிடைக்க போகுது, எல்லாமே நடக்கும். நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, எல்லாம் உங்களுக்கு சாதகமா நடக்க போகுது. உங்களுக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமா உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி ஒரு 5ஆம் இடத்துல சொந்த வீட்டுல இருக்கிறதுனால புத்திர பாக்கியம் கிடைச்சிரும். ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து கிடைச்சிடும் இந்த மாதம். அது அப்பா வழி சொத்தா இருந்தாலும் சரி, அம்மா வழி சொத்தா இருந்தாலும் சரி, முன்னோர்கள் சொத்து இந்த மாதம் கைக்கூடி வந்துடும், கிடைக்கும். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். குலதெய்வம் செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டா செஞ்சிருவீங்க இந்த மாதம், சரிங்களா? தடை இருந்திருக்கும், இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போக முடிஞ்சிருக்காது, சொத்து கிடைச்சிருக்காது, அண்ணன் தம்பி தகராறு இருந்திருக்கும், சொத்து தகராறு இருந்திருக்கும், ஒரு இடம் பூமி வாங்க முடியாம இருந்திருக்கும். அந்த தடங்கள் எல்லாமே உடைக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த ஜூன் மாதம், சரிங்களா? தடங்கள் இல்லாத மாதம் தான் இந்த ஜூன் மாதம். 6ஆம் இடத்துல குரு சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லபடியா நல்லபடியா உங்க லைஃப் கொண்டு போயிருவீங்க. நல்லா கேட்ட கடன் உங்களுக்கு கிடைச்சிரும். சுப கடனா உங்களுக்கு இருக்க போகுது. நல்ல வேலையும் உங்களுக்கு கிடைச்சிரும். 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பார்த்த கடன் உங்களுக்கு கிடைக்கும். போன மாசம் ஒருத்தர் கடன் கேட்டிருப்பீங்க, பேங்க்ல ஏதோ லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த மாதம் கடன் கிடைச்சிரும் உங்களுக்கு, சரிங்களா? 7ஆம் இடத்துக்கு பாருங்க, புதனும் சூரியனும் பாத்தீங்கன்னா உங்களை இந்த மாதம் 15ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு வந்துருவார். உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதியோட 9ஆம் அதிபதி சேர்றாரு. அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த மாதம், சரிங்களா? தந்தை மூலமா சில உதவி கிடைக்கும். ஒரு சில பேருக்கு பாருங்க திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். ஏன்னா 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வந்துடுறாரு. திருமண வாய்ப்பு தேடி வரும். எங்களுக்கு கல்யாணம் நடக்கலைங்க சார், நாங்கள் 7.5 சனி முடிச்சிட்டோம், 7.5 சனி முடிஞ்சு எங்களுக்கு நல்லதாக நடக்க மாட்டேங்குது, தடையாவே போயிட்டு இருக்கு, திருமணத்துக்காக முயற்சி பண்றோம், நல்ல வரன் அமையல, நல்ல பொண்ணு கிடைக்கல, நல்ல பையன் கிடைக்கல, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் நல்ல வரன், உங்க மனசுக்கு பிடிச்ச வரன், நீங்க நினைச்சபடி உங்களுக்கு நல்ல வரன் உங்களுக்கு தேடி வரும், சரிங்களா? 10ல கேது இருக்கார், குரு பார்வையில இருக்கார். குரு பார்வையில் இருக்க கேது என்ன பண்ணுவார்னா தொழில முன்னேற்றத்தை கொடுப்பார். கேது முடக்கிற கிரகம், ராகு பெருசுப்படுத்துற கிரகம். ஆனா அந்த 10ஆம் இடத்துல இருக்க கேது மேல குருவோட பார்வை விழுகிறதுனால தொழில வளர்ச்சி இருக்குமே தவிர அந்த தடங்கள் தாமதம், அந்த முடக்கம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. சொந்த பிசினஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க.
வியாபாரம் செழிப்பா உங்களுக்கு இருக்கும், பணம் வரும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஒரு சில பேர் கடன் வாங்கி சொந்த தொழில் வியாபாரம் பண்ணக்கூடிய இந்த சான்ஸ் உங்களுக்கு உருவாக போகுது. வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரப்போகுது. 12ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. முதலீடு போடலாம். தாராளமா நீங்க முதலீடு போடலாம். கடன் வாங்கலாம், முதலீடு போடலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதெல்லாமே உங்களுக்கு சக்சஸ் தான். கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா 7ல புதன் இருக்கார். கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும். இந்த மாதம் நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும். வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிடும். இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, காத்துட்டு இருக்கவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உருவாக போகுது. சரிங்களா? மொத்தத்தில் சொல்ல போனா தனுசு ராசி நேயர்களுக்கு கடன் உருவாகும். கடன் வாங்கி நல்ல விஷயங்களுக்கு இந்த மாதம் செலவு பண்ண போறீங்க. முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். வேலை நல்ல வேலை கிடைச்சிரும். சொந்த தொழில் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்க கூட உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குங்க. சரிங்களா? நல்லபடியாக உங்கள் லைஃப் கொண்டு போவீங்க இந்த மாதம். நல்லா இருக்கும் இந்த மாதம். பெரிய சோதனையோ கஷ்டமோ உங்களுக்கு இந்த மாதம் நடக்கவே நடக்காது. பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பீங்க இந்த மாதம். நல்லா இருக்கும். உங்களுக்கு மனநிறைவோடு வாழ போறீங்க. நிம்மதியான தூக்கம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். இந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. நல்லபடியாக இந்த மாதத்தை கொண்டு போய்க்கிங்க. நல்லபடியாக பயன்படுத்துங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, நட்சத்திர பாதம் என்ன, என்ன வயசில் இருக்கீங்க, ரொம்ப முக்கியம். உங்களோட வயசு என்ன, என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, என்ன கிரகங்கள் உங்களை இயக்கிட்டு இருக்காங்க, என்ன கிரகத்தோட இம்பாக்ட்ல இருக்கீங்க, தாக்கத்தில் இருக்கீங்க, இனிமேல் உங்கள் லைஃப்ல என்னென்னலாம் நடக்கும், என்னெல்லாம் நடக்காது, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, இல்லை கடைசி வரைக்கும் வேலைக்கு தான் போகணுமா, வெளிநாடு போகலாமா வேண்டாமா, திருமண வாய்ப்பு எப்போ கைக்கூடி வரும், புத்திர பாக்கி எப்போ கிடைக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொழில் பண்ணலாமா வேண்டாமா, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், உங்களோட அனைத்து கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கிடைச்சிடும். சரிங்களா? ஏன்னா ஒரு மனுஷனை இயக்கிறது நவகிரகங்கள் தான். நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அப்போ அந்த நவகிரகங்கள்ல என்ன தசாபுத்தி போகுது, என்ன பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழி நடத்திட்டு இருக்கு, உங்களோட தலையெழுத்து எப்படி போயிட்டு இருக்கு, உங்களோட விதி எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? உங்க பிறப்பு ஜாதகம் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.